கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 73:1 வாசிக்கிறேன். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுத்த இருதயம் இருக்கணும். அந்த சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராகவே தான் இருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறாராம். அப்ப ஆண்டவர் பார்க்கிற இடம் எது தெரியுமா? இருதயம். நீ இன்னைக்கு வெளியில வேணா வெள்ளைச்சட்டை போடலாம், கருப்பு பேண்ட் போடலாம். அன்னைக்கு அப்படிதான் ஒரு பிரதரை ஒரு ஹோட்டலில் தற்செயலாக சந்தித்தேன். நல்லா கன்னியா பாஷை பேசுவார், நல்ல அபிஷேகத்தில் வானத்துக்கு பூமிக்கும் குதிப்பார். அப்போது தற்செயலாக நான் அங்கே போன உடனே இவர் வெள்ளைச்சட்டை கருப்பு பேண்டு போட்ட உடனே இவர் சிகரெட்டை பிடிச்சிட்டு நின்றுக்கிறார். நான் போயிட்டு பிரைஸ் லார்ட் பிரதர்னு சொல்கிறேன். இவர் புகையை உள்ளவும் விட முடிய மாட்டுக்கு, வெளியவும் விட மாட்டுக்காரு. பிரதர் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்ன உடனே வாயை திறந்தார். ஒரே புகை மண்டலமாக இருந்தது. நீங்கள் வெள்ளைச்சட்டை போடுறதுனால, வெள்ளையிலேயே நடக்கிறதுனால ஒன்றும் இருக்காது. உன் இருதயம் சுத்தமாக இருந்துச்சுன்னா அதை தேவன் பார்த்து ஆசீர்வதிப்பாராம். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், உன் இருதயம் நல்லா இருந்துச்சுன்னா கர்த்தர் உன்னை எங்கே இருந்தாலும் ஆசீர்வதிப்பார். உன் இருதயத்தில் நிறைய வினையையும் நிறைய கசப்பையும் நிறைய வன்மத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே மாட்டார். ஆனால் அந்த இடம் உன் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான்னு பைபிளில் இருக்குல்ல. அதனால் சொல்ல வரேன், சுத்த இருதயத்துக்காக கேளுங்க. சங்கீதம் 51:10 தாவீது கேட்குறாரு, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அப்போ தாவீதுக்கு அந்த இருதயம் அசுத்தமாயிருச்சு. எதனால? ஒரு விபச்சாரம் பண்ணினதுனால, ஒரு தவறு பண்ணதுனால. அதனால தான் சொல்றாரு, என்னை ஈசோப்பினாலே சுத்திகரியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருதயம் நல்லா இல்லாதனால தான் அவன் வாழ்க்கை ஒழுங்கா இல்லை. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், சுத்த இருதயத்துக்காக ஜெபம் பண்ணு. நிறைய பேர் என்ன பழிச்சிருக்கான், நிறைய பேர் நீ நாசமா போன்னு சொல்லியிருக்கிறான், நீ நிறைய பேர் நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறான். ஆனால் என் இருதயத்தை கரவல் ஆடுகளுக்கு பின்பாக சென்று கொண்டிருந்த போது, அத்தி மரத்தின் கீழே இருந்தபோது கர்த்தர் என்னை பார்த்துட்டாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அதனால சுத்த இருதயத்துக்காக கேளுங்க, கர்த்தர் அதை உங்களுக்கு தருவார். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. அசுத்த இருதயத்தோட யாராவது இதை கேட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்கு கர்த்தர் சுத்த இருதயத்தை கொடு. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.